ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்னைக்கு வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு வீடியோ. பிகாஸ் என்னன்னா இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் அவருக்கும் ரொம்ப இஷ்டம். ஸோ அந்த ரெசிபி எப்படி அப்படிங்கிறது உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி வேணுமாம்மா? இது எல்லாம் நறுக்கி வச்சுட்டு டக்குன்னு அரைச்சிட்டு வடை சட்டியை வைக்கலாம். வடை சட்டியை வைக்கும்போது ஒவ்வொன்றா அரைச்சிக்கலாம். அப்படியா? தக்காளி வேணும். 3 தக்காளி போதுமா 1.5 கிலோக்கு? தக்காளி தக்காளி இனிக்கும். அப்படியா? என்ன வேலைம்மா? கறி கழுவணும். ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. இது வந்து அரிசி கழுவுன 3வது தண்ணி இல்லைன்னா 2வது தண்ணி அந்த மாதிரி எடுத்து இதில் வந்து சிக்கன் கழுவுனோம்னா அந்த கறியில் இருக்கிற கவிச்சி ஸ்மெல் வந்து வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக மஞ்சள் போட்டு அப்போ போல் கழுவுற மாதிரி கழுவிக்கலாம். இதில் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா, அது கூட குருமிளகு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கணும். சரி, நல்லா நைஸாக அரைக்கணுமா இல்லை சும்மா நைஸாக அரைக்கணும்? ஓ, அரைக்கணும். அதே அரைக்கணும், நல்லா அரைக்கணும். இல்லைன்னா பிடிச்சிக்கோ. நீ எடுத்துட்டு இல்லை, உன்னை காமிச்சிட்டே இருக்கணுமா? ஐயோ, இது அதுலேயும் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். வருது ஓகேயா? கடாய் வச்சுட்டாங்கோ. நல்லா ஒரு 2.5 கிலோ போட்டு செய்கிற மாதிரி இந்த வடை சட்டி இருக்கும். இதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? கடலை என்னென்னம்மா? கடலெண்ணெய். இருங்க, அது இன்னும் காயில். இது குஞ்சா? ஓ, உன் பேர் குஞ்சா? ஏய் டுபுக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, சிக்கனுங்கிறனால தான். சீரக்குட்டி அடி நீ? சீரக்குட்டியா? ஸ்மெல்லு பிடிச்சிட்டாலே. ரெடி. ஊற்றுங்க கடலெண்ணெய். எவ்வளோம்மா? 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலான்ட்டு அளவாக ஊற்றிருக்காங்க. அளவான. இப்போ அதில் என்னென்ன போடுறீங்க? அந்த பூவு, இந்த காய் பேர் என்னன்னு தெரியலையே. ஓகே, அது பேர் என்ன? மராத்தி முக்கு. மராத்தி முக்கு, கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா திங்ஸும் போடணும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு புதினாவா எதுமா? கருவேப்பிலை போடுறாங்க. சின்ன வெங்காயம். நல்லா பெரிய வெங்காயமாமா? ஓகே. அப்புறம் தக்காளி. அப்படியே ஒட்டுக்கா போட்டுக்கலாம், வணங்கணும்னு அவசியம் இல்லை. புதினாவா? இது வந்து கொத்தமல்லியா? நல்லா வணக்கிடணும். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. ஆயிலா 100 கிராம் ஊற்றுறீங்க, 50 கிராம் தான் ஊற்றிருக்கீங்க இல்லையா? பூண்டு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாத்தையுமே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இல்லையா? ஓகே. அந்த தண்ணி ஒட்டுக்க ஊற்றிட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராதுல்லம்மா, பச்சை வாசம். சரி. ஓகே, அடுத்து தண்ணி ஊற்றிடுவீங்களா? தண்ணி வச்சு தண்ணி நல்லா வாசம் போகணும். வாசம் போகணும், அந்த இஞ்சி பூண்டு வாசம், பச்சை வாசம் போனதுக்கு பிற்பாடு
பச்சை வாசம் நல்லா போனதுக்கு அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமா இல்லை சும்மா கொதிச்சா போதுமா? இப்போ வந்து மஞ்சத்தூளா? கொஞ்சமாக மஞ்சள் பொடி. ஓகே. கொஞ்சமாக மிளகா பொடி. கொஞ்சமானா ஒரு நம்ம கம்மி தானே சாப்பிடுவோம் காரம். மல்லித்தூள். மல்லித்தூள் 1.5 கிலோ கறி இல்லை. 15 கிராமா? 1.5 கிலோ கறிக்கு எவ்வளோமா? 50 கிராம் 50 கிராம் இல்லை, 50 கிராமுக்கு பாதி. ஓகே. அடுத்துமா இது வந்து 100 கிராம் பாக்கெட்டு. 1.5 கிலோவுக்கு 1.5 கிலோவுக்கு இதில் பாதி போடணும். ஓகே. காரம் பத்தலைன்னா வேணால் நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏம்மா போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு சிக்கனை அதில் போட்டு வதக்கணும். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றுவீங்களா இல்லை தண்ணி சிக்கனில் இருக்கிறது? கொஞ்சம் நேரம், கொஞ்சம் 1.5 கிலோ சிக்கனு. வச்சிருங்க. நல்லா கலக்கிட்டு 10 நிமிஷம் கழிஞ்ச பிறகு கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சரி. கிரேவியாக வேணாலும் வச்சுக்கலாம், குழம்பா வேணாலும் வச்சுக்கலாம். வேணாலும் நம்ம இந்த அளவுக்கு வேணாலும் நமக்கு தேவைப்படுற தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம். நல்லா வலுவலுன்னு இந்த அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி. கறி வந்து கறிக்கு மேலே தண்ணி வரணும் இல்லைம்மா? அளவு ஆல்ரெடி மேலே தான் இருக்குது, அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிறாங்க. வேகிறதுக்கும் தண்ணி சுண்டுறக்கும் வெந்து சுண்டுறக்கும் கிரேவியாக. ஓகே. கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு நம்ம இன்னும் போடவே இல்லை. இது தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பாமா? தேங்காய் அரைச்சி குழம்பாயிரும். தேங்காய் ஊற்றாம டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு அவ்வளோதானா? ஓகே. இன்னும் இது எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரம் ஆகும். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு சுண்டுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும்லம்மா? ஆமாம், வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி சரி, அப்புறம் பார்க்கலாமா? வேகட்டும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கிரேவி மாதிரி வேணும்னா போதும் போதும். இங்கே தண்ணி கலக்குங்க. இதுவே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. குழம்பு வெந்த இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் குழம்பு சூப்பர். நம்ம கிரேவிங்கனால இதே ஸ்டேஜில் வைக்கிறோம். சிக்கனில் வந்து தண்ணி வரும். அது சுண்டுறக்கும் இதாகிறதுக்கும் பக்குவமாக. சரி. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சரி, கொதி வரட்டும். சரி. யாரு வாய பாருங்க. தள்ளி தள்ளி விட்டு போட்டு நீட்டாக படுத்துக்கிட்டா நான் ஒரு ஓரம் பாருங்க பாருங்க எப்படி மரண பீதி இந்த பிள்ளைக்கு. சிக்கனை பார்த்ததும் மூக்கு வெறுத்துட்டு வந்துட்டாளுங்க 2 பேர். ஸோ இப்போவே கிரேவி பதம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாம்மா? இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த வெட்டி வச்ச கொத்தமல்லி தலையை விட்டுக்கலாம். அவ்வளோதானா? சூப்பர்.
அப்படியே மூடி வச்சிருவீங்களா? கலந்து விடுவீங்க? ஆறுச்சுன்னா தண்ணி இஞ்சிக்கும். அவ்வளோதான். இன்னும் எத்தனை நிமிஷமா? ஒரு 10 நிமிஷம் விட்டா போதுமா? சரி, அவ்வளோதானா? சூப்பரு, ரெடி ஆயிடுச்சு. ஓ பரவாயில்ல பரவாயில்ல, குழம்பு ஊற்றுங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. போதுமா கொஞ்சம் சாப்பிடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே, நல்லா சாப்பிடு. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆஹா, சுட சுட அருமையாக இருக்குதோ. பீஸு செம்மையாக இருக்குமா, அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. காரம் உப்பெல்லாம் செம்மையாக இருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் நாக்கில் நிற்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆண்டா, அம்மாவோட சமையலுக்கு நான் மட்டும் அடிமை இல்லை. இங்கே வருங்க, 2 பேர் அடிமை. என்னம்மா டுகு டாய்.